ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னுட்டு நம்புகிறேன். இன்றைக்கான வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதை ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நான் என்னடா இது பள்ளத்தாக்கில் நின்றுட்டுருக்காளே குதிச்சிருவாளோ அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. வீடியோவுடைய ஸ்டார்டிங் இது தான். இப்போ நான் எங்கே போகிறேன், யார் வீட்டுக்கு போகிறேன், அங்கே போய் என்ன பண்ணுறேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வர்றது, இதெல்லாம் தான் இன்றைக்கான வ்ளாகில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல். எந்த ஊர்னா இது? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்த உடனே இந்த ஊர் தான்ப்பா இது அப்படின்னு யாருக்கெல்லாம் தோணுச்சோ அவங்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் சொல்கிறேன், ஆந்திரா தாங்க போயிட்டுருந்தோம். சடன் பிளான் தான். யாதவுக்கு ஸ்கூல் டேஸ் ஒரு 4 to 5 days லீவ் வந்துருந்துச்சு. அதனால் ஊருக்கு கிளம்பலாமேன்னு சொல்லிவிட்டு என் சிஸ்டர் வீட்டுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு புரியுது. மே மாதம் லீவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 4 to 5 days லீவுன்னு சொல்கிறாளே அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. லாஸ்ட்டாக இந்த வீடியோ எடுத்து ஒரு 2-3 month ஆயிடுச்சு. அதை இப்போ தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். சாரி, மன்னிச்சுக்குங்க. ரொம்ப லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன், எனக்கே தெரியுது. இருந்தாலும் போஸ்ட் பண்ணிட்டேன் ஃபைனலாக. யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னடா இது காடும் ரோடும் மட்டும்தான் தெரியுது, வேறு எதுவுமே தெரியலையேன்னு நினைக்காதீங்க. நானும் எதனா தெரியும்னு நினச்சிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இதுக்கு மனசுக்கு ஆறுதல் தர விஷயம் என்னென்னா, சென்டரில் இந்த மாதிரி ஏரி, குளம், குட்டை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. ஆந்திரா சைட்லலாம் வாட்டர் சேவிங்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக ஆந்திரா பார்டர் ஸ்டார்ட் ஆக ஒரு 5 to 10 minutes இருக்கும்போதே நல்லா பச்சை பசேல்னு பசுமையாக இருக்குது. வாட்டர் சேவிங்ஸும் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. போகிற வழியில் போர் அடிக்காமல் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது பார்க்கவே. இந்த வீடியோ எடுத்து டயர்டாகிருப்பேன், ஒரு கரும்பு ஜூஸ் குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு. சும்மா சொன்னேன். என்னுடைய சிஸ்டர் வீட்டுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஆந்திரா அடிக்கடி வருவோம். என் ஹஸ்பண்டுடைய அக்கா வீடு ஆந்திரா தான், பழமனேரி. அடிக்கடி வந்திருக்கோம். பழமனேரியிலேருந்து ஒரு 20-25 kilometers மேலே தான் எங்கள் சிஸ்டர் வீடு. சிஸ்டர்னால் என்னுடைய கூட பிறந்த சிஸ்டர் கிடையாது, ரிலேட்டிவ் முறையில் எனக்கு சிஸ்டர். அதனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம் நாங்கள். அதனால் அட்ரஸ் தெரியல. அங்கேயே வண்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு அட்ரஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணி வரோம். இது தாங்க ஆந்திரா பார்ட்ரு. ஃபைனலாக ஆந்திரா பார்டரை க்ராஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, 10 நிமிஷத்துக்கு முன்னாடியும் பச்சை பசேல்னு இருந்துச்சு, 10 நிமிஷம் ஆயும் பார்த்தீங்களா, செமையாக இருக்குல்ல. என் ஹஸ்பண்டுடைய அக்கா ஆந்திரான்னு சொல்லியிருப்பேன். ஆனால் எங்களால் அடிக்கடி வர முடியலன்னாலும் 1 yearக்கு ஒன்ஸாவது வந்துடுவோம். இந்த பிரிட்ஜு ஒரு 10 yearsக்கு மேலே கட்டிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மேரேஜ் பண்ணிவிட்டு நான் வரும்போதே இது பேஸ்மெண்ட் போட்டுட்ருந்த ஞாபகம். இப்போ வரைக்கும் கட்டிகிட்ருக்காங்க. ஆனால் சாதாரணமாக கட்டல, பயங்கர பெருசாக கட்டியிருக்காங்க. ஆந்திராவில் ஒரு கம்பெனி இருக்குது, பால் ஸ்டோர் பண்ணுற மாதிரி. இங்கேயே ஃப்ரெஷ்ஷாக ஐஸ்கிரீம், ஜூஸ், சாக்லேட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சேல் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னா, ஆந்திரா உள்ளே என்ட்ரி ஆன உடனே 10 or 15 minutes ட்ராவல் பண்ண உடனே லெஃப்ட் சைடில் மெயின் ரோட்லேயே இருக்குது. என் பையன் எனக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு கொடுத்துட்டான். அவனும் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டான். உடனே இந்த ஃபேக்ட்ரியை ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படியெல்லாம் நினச்சக்கூடாது. அந்த குடுப்பனெல்லாம் இன்னும் வரலை எனக்கு. வரும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லிவிடுவேன். நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தூரமாக ஒருத்தவங்க நம்மளே நோட் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு தாத்தா அங்கேருந்து நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுக்காக நின்றுட்டுருக்காரு. நம்ம சாப்பிட்டுட்ருக்கோன்ற சைலண்ட்டாக அங்கேயே நின்றுட்டு இருந்தார். சாப்பிட்டு முடித்தோன்னா கரெக்டாக காசு கேட்டார். நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ சிஸ்டர் வீட்டுக்கு போகிறதால எதனா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எது வாங்குறதுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தார் ஹஸ்பண்ட். நான் அந்த கேப்பில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸ்வீட்டெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. 75 kilometers ட்ராவல் பண்ணி ஃபைனலாக என் தங்கச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. அவள் என்னடானா வீடியோ எடுக்கிறோன்றதை பார்த்துட்டு மேகலை இன்னும் வெக்க விட்டு போகலைன்ற மாதிரி வெக்கப்பட்டு கிச்சன் உள்ள புது பொண்ணு மாதிரி ஓடி போயிட்டா. கொஞ்ச நேரத்தில் நார்மல் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டா. அவளுக்கு மேரேஜ் ஆகி 6 years கிட்ட ஆகிடுச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் அவள் வீட்டுக்கு. அங்கே கை காமிச்சு பேசுகிறா பார்த்தீங்களா, அதுதான் அவங்களுடைய மாமியார் ஊராம். அங்கே ஸ்கூல் வசதி, வேலை வசதி எதுவுமே கிடையாதுன்றதால சிட்டி சைடில் ரெண்ட்டுக்கு இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது.
லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பேங்க் இருக்குது. ஸ்கூலும் கிட்ட இருக்குது. உங்கள் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறதும் கிட்ட இருக்குது. அதனால் இங்கே வசதியாக இருக்குன்னுட்டு இங்கே வந்துட்டுருக்காங்க. இன்னும் பொம்மி வீட்டை பார்க்கலல்ல நீங்கள்? ஆமாங்க, என் சிஸ்டர் பேர் தான் பொம்மி. வாங்க பொம்மி வீட்டை பார்த்துடலாமா? இதுதான் ஹால் முடிஞ்ச உடனே ஒரு கிச்சன். நல்லா இருக்குல்ல, நீட்டாக வச்சுருக்கா பாருங்கள். இதுதான் கிச்சன். எங்களுக்கு கிச்சன் தெரியவே தெரியாது பாரு, நீ சொல்லி தான் எங்களுக்கு கிச்சன் தெரியணுமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இப்போ தான் சமைச்சு சாப்பிட்டு முடித்தோம். அதனால் கொஞ்சம் கலைஞ்சிருக்கும் கிச்சன் ஸ்லாப் மட்டும். இது வந்து அவங்க பெட்ரூம். இவங்க வீட்டில் வந்து என் சிஸ்டரு, அவங்க ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் குழந்தை, இவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. பெட்ரூம் நல்லா பெருசாக இருக்குது. இது வந்து உள்ளேயே பாத்ரூம் இருக்குது. ஓகே, இவங்க 3 பேருக்கு வந்து ஓகே தான், இந்த வீடு தாராளமாக இருக்க மாதிரி இல்லை. அப்புறம் சடனாக ஒரு பிளான். இவங்க வீட்டாண்ட வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. பொம்மி வீட்டுக்கு வர்றது எப்படி சடன் பிளானோ அதை மாதிரி பொம்மி வீட்டில் இருந்து சடன் பிளானாக தான் வாட்டர் ஃபால்ஸ் போனோம். அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து நான், பொம்மி குழந்த, பொம்மி நாங்கள் மட்டும் ஒரு வண்டியிலையும், என் ஹஸ்பண்ட், என் 2 பசங்க அவங்க வந்து பொம்மியுடைய ஹஸ்பண்ட் வண்டிலையும் வந்துட்டு இருந்தாங்க. இங்கேருந்து வந்து பொம்மி வீட்டில் இருந்து வந்து 5 to 6 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தா, நானும் போகிறேன் போய்கிட்டே இருக்குது. 6 கிலோமீட்டர்ஸ் மாதிரி தெரியல, எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப லாங்காக இருக்க மாதிரி இருக்குது. இவ தான் 6 கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்கிறா. ஆனால் வந்து ஃபைனலாக வந்து கிட்ட வர வந்து ரோடு இல்லை, மண் ரோடு வர ஆரம்பிச்சிருச்சு. மண் ரோட்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து வண்டி பார்க்கிங்க்கு வந்து காசு கட்டணும்னு சொல்லிட்டாங்க. திரும்ப அங்கே காசு கட்டிட்டு திரும்ப அங்கேருந்து மண் ரோட்லேயே ட்ராவல் பண்ணி ஒரு 2 கிலோமீட்டர் வந்தோம். ஃபைனலாக வந்து வர வேண்டிய இடத்துக்கு வந்துவிட்டோம். இங்கே தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கான். ஆனால் இங்கேருந்து சவுண்ட் கேட்குது, வாட்டர் ஃபால்ஸ் சவுண்ட் கேட்குது. ஆனால் கண்ணுக்கு தெரியல. உள்ளே போகும்போது என்ட்ரி ஆகும்போதே வந்து கடைங்கள்லாம் இருந்துச்சு. இந்த பஜ்ஜி கடை, அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கடைலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சில கடைங்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கிராஸ் பண்ண உடனே கிட்ட போக ஃபைனலாக வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தாச்சுங்க. இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸாம். வெயில் டைமில் வந்துன்றதால தண்ணி கம்மியாக இருக்குது. மழை டைமில் தண்ணி ஃபுல்லாக போகுமா. எப்படியோ ஸ்லிப் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் பொறுமையாக இறங்கி கீழே இறங்கியாச்சு. தண்ணி பார்த்தீங்களா? வாங்க இன்னும் கிட்ட போய் பார்க்கலாம். சடன் பிளான்ன்றதால வந்து நாங்கள் 4 o'clock மேலே தான் வந்தோம். இப்போயே வந்து லைட்டாக இருட்டிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்கு வந்தாச்சு. ரொம்ப பாசை பிடிச்சி வழுக்குது இங்கெல்லாம். தண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறதால என் ஹஸ்பண்ட், 2 பசங்க, பொம்மி குழந்தைங்க எல்லோரும் கீழே குளிச்சுட்ருக்காங்க. நானும் பொம்மியும் ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணுன்றதால வந்து நாங்கள் இங்கே மேலே வந்திருக்கோம் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட. தண்ணி சூப்பராக கொட்டிகிட்ருக்கு. கொஞ்சம் நேரம் விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோடைய எண்டுக்கு வந்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான vlogல மீட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா, பை பாய், see you.